இங்க ஆட்சி பொறுப்புல இருக்கிறவங்க இல்ல இதுக்கு முன்பு இருந்தவங்க இவங்களுக்கு எதிரான ஒரு அரசியலை கட்டமைக்கக்கூடிய யாராக வேண்டுமானாலும் சொல்லாத ஒரு புது விஷயத்தையா விஜய் சொல்லிட்டாரு. அந்த அரசியலை முன்வைத்தான் மீண்டும் வரப்போறாரு. அது மக்களுக்கு கேட்டு கேட்டு ஒரு சலித்து போன விஷயமாக இருக்காதா? அந்த மாற்றம் என்ன அப்படிங்கறது இன்னைக்கே நீங்க இந்த அறிக்கையை கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஒண்ணு, அவர் சொல்வது ஆட்சி மாற்றம் அல்ல, அடிப்படை அரசியல் மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். இன்னொன்னு, இப்போ இந்த கட்சி பெயர் அறிவிப்புங்கிறது இப்ப சமீபத்துல கட்சிகள் ஆரம்பித்த அவர்கள் பாருங்க, ஒரு பெரிய மாநாடு, பிரம்மாண்டமான பேரணி அதெல்லாம் போட்டு கட்சி பெயர் அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கும். இன்னைக்கு ட்விட்டர்ல அறிவிக்கிறாரு, அதுக்கு பிறகு மீடியால இது பெரிய செய்தியாக வருகிறதுங்கிறத பார்க்கிறோம். எந்த விதமான பிரம்மாண்டமும் அல்ல. இது நான் முதலாக இந்த அடிப்படை அரசியல் மாற்றம் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து நான் பார்க்கிறேன். இன்னொன்னு, ஊழல் எதிர்ப்பு மட்டும்தான் இது சொல்லப்பட்டுள்ளதா? நீங்க அந்த கட்சியோட பெயர் தமிழக வெற்றி கழகம், அதுல தமிழகம் அப்படிங்கிற வார்த்தை மட்டுமல்லாமல் கீழே தமிழக மக்களின் உரிமைகளுக்காக போராடுகின்ற ஒரு கட்சியாக இது செயல்படும். இந்த விஷயத்தை சேர்த்து சொல்லலாம். இப்ப நீங்க இதெல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீட் பிரச்சனை உள்ளடக்கி இருக்கிறது, தமிழக மக்களுக்கான உரிமைகள், காவிரி பிரச்சனை, பல விஷயங்கள். இது உடனே இதெல்லாம் நிலைப்பாடு சொல்றாங்க, அந்த நிலைப்பாடு எல்லாத்துக்குமே வரும், இதெல்லாம் நடக்கும். கழகம் பல நேரங்களில் எல்லாரும் கேட்கின்ற கேள்வி, இந்த ஊழல் எதிர்ப்பு பேசுறவங்க சமூக நீதி குறித்து பேசுவதில்லை, இடஒதுக்கீடு குறித்து பேசுவதில்லை. இல்லை, அதுவும் இருக்கிறது. கழகம் அப்படிங்கிறது எதற்காக? தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கும் பொழுது அதெல்லாம் உள்ளடக்கிய அரசியலாக நான் பார்க்கிறேன். பிளவுபட்ட அரசியல் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்னாங்க. அந்த பிளவுங்கிறது மத பிளவும் இன்னைக்கு இருக்கு, ஜாதிய பிளவும் இருக்கிறது. தமிழ் தேசிய அரசியலா? இல்ல நீங்க அதான் சொல்றேன், தமிழக மக்களின் உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகளை பேசும் அரசியல், அதான் நான் விளக்கம் கொடுக்கிறேன். தமிழ் தேசிய அரசியல் மட்டுமல்ல, தமிழ்நாடுன்னு கூட வைக்க முடியாதா? பேரை கூட வைக்க முடியாதா? அந்த அரசியல் புரிதல் கூட இல்லையா அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல விமர்சனங்கள் இருக்கு. ஆமா, இப்ப அதாவது நீங்க எல்லா விமர்சனங்களையுமே இனி விஜயும் எதிர்கொள்ள வேண்டியது. அதனாலதான் அவரும் உங்க பேனல் இருக்கிறவர் தான். ஆமா 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 திரு ஜெகதீஸ்வரனும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர் தான். தமிழக வாழ்வுரிமை கட்சி, தமிழ்நாடு முஸ்லீம் லீக் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத சேர்த்தா பார்க்கணும். நீங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படிங்கிறதுக்காக நீங்க அதை நீங்க எந்த கூட்டணியில இந்தியா கூட்டணியில இருக்கீங்க, நீங்க தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சி நீங்க மாத்த, அதாவது நம்ம ரெண்டுமே புழக்கத்தில் இருந்தது. ஆளுநர் அவர்கள் அரசியல் செய்த பிறகு அது ரொம்ப தீவிரமா தமிழ்நாடுங்கிறத நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம். முன்னாடி மத்திய அரசாங்கம் சொல்றது ஒன்றிய அரசாங்கம் எப்படி மாத்திரமோ அதே மாதிரி இது ஒரு எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தவிர மக்களுக்கு ரெண்டு புரிதலும் இருக்கு. நான் அந்த பெயரை தாண்டி தமிழக மக்களுக்காக நிற்கிறார்களா இல்லையா, தமிழக உரிமைகளை குறித்து பேசுகிறாரா இல்லையா, அந்த வாசகம் இல்லாமல் நீங்க மேல தமிழகம் மட்டும் இருந்துச்சுன்னா நிச்சயமா நான் யோசிச்சிருப்பேன். கீழே மிக தெளிவாக தமிழக வாழ்முறைகளை பேசுகிற, தமிழக மக்களின் உரிமைகளை பேசுகின்ற ஒரு கட்சியாக இருக்கும் அப்படிங்கிறதும் இருக்கு. இன்னொன்னு, இந்த கொள்கை முழக்கங்கள் எல்லாம் இல்லையா, மக்கள் அணுகக்கூடிய இடத்தில் இவர்கள் இருப்பதில்லை அப்படிங்கிற ஒரு சொல்லப்படுகிறது. 2 மெகா ஈவெண்ட் பார்த்தோம். ஒண்ணு, இந்த மாணவர்களுக்காக தொகுதி ரீதியாக அவர்களை தேர்ந்தெடுத்து முதல் 2, 3 பரிசு கொடுக்கும் அந்த ஈவெண்டா இருக்கலாம். அது கிட்டத்தட்ட 12 மணி நேரம் அவர் எந்த வித முகச்சொலிப்பும் இல்லாமல் தொடர்ச்சியாக நீங்க அவங்களுக்கு பரிசு கொடுத்துட்டே இருந்தாருங்கிற பார்த்தோம். கடைசியாக நிவாரண உதவிக்காக தூத்துக்குடி போனார். தூத்துக்குடி போகும் பொழுது அந்த மக்கள் எவ்வாறு ஆசைப்பட்டார்கள், சில பேர் இப்ப இதெல்லாம் வேணாம், நிவாரண உதவியில போட்டோ மட்டும் எடுக்கணும், நீங்க அப்படி போஸ்ட் பண்ணுங்க, இப்படி போஸ்ட் பண்ணுங்க. இது 2 இடத்துல நடந்தது. அந்த மாணவர்கள் பெற்றோர்கள் அங்கேயும் நடந்தது, அதே மாதிரி இங்க மக்களுக்கும் அதனால அணுகக்கூடிய தலைவராக இருப்பாரா? ஆம், நிச்சயமாக இருப்பார். பல பேர் இல்ல நடிகர்கள் இது அணுகிறது இல்ல, மக்கள் பிரச்சனைகளை பேசுறது இல்ல, அணுகக்கூடிய இடத்துல இல்ல. அந்த 2 நிகழ்வுகள் சொன்னீங்க இல்லையா, மாணவர்களுக்கான பரிசுகள் வழங்கின நிகழ்வும் தூத்துக்குடி போன நிகழ்வும் நடிகராகவே தொடர்ந்த சமயத்துல நடந்த நிகழ்வுகள். அது இனிமே நான் திரைப்படத்துல நடிக்க போறது இல்லைன்னு நடிகருங்கிற அந்த பொறுப்புக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வெறும் அரசியல் தலைவராக அவர் களத்துக்கு போகும்போது அதே வரவேற்பு இருக்குமா? இந்த நடிகருங்கிற செல்வாக்க அவர் தேர்தல் அரசியல் வருகிற போது அதை அறுவடை பண்ண முடியுமா அப்படின்றதும் பேசினார் திரு கார்த்திகேயன். நிச்சயமா செல்வாக்கு இருக்குங்க. நீங்க இப்போ ஃபேன் ஃபாலோயிங் இருக்குமா, அவருக்கான கூட்டம் கூடுமா? கண்டிப்பாக இருக்கும். நீங்க உடனே வாக்கு வங்கியாக மாறுமா, வாக்கரசியலாக மாறுமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. நீங்க அவருக்கு தான் அவர் மிக தெளிவாக சொல்கிறார். ஒன்று, நான் இது ஒரு மாற்று தொழிலாக பார்க்கலாம், இது எனக்கு அடுத்து வேற தொழில் கிடையாது. அதே நேரத்தில் நான் பொழுதுபோக்காக பார்க்கலாம். என்னுடைய முன்னோர்களிடமிருந்து சில படிப்பினைகளை கற்றுக்கொண்டு நான் இந்த களத்திற்கு வருகிறேன். நான் ஏன் இப்ப கமிட்மெண்ட் படத்துக்கு இப்ப இன்னைக்கும் விஜய் அவர்கள் உச்ச நட்சத்திரமாக இருக்கிறார். அவருடைய சம்பளம் என்னங்கிறது தெரியும். எம்ஜிஆர் இருக்கிற நடிகராக பார்க்கிறோம், எல்லாமே நமக்கு தெரியும். அதை விட்டுட்டு இந்த கரியர் பீக்கா இருக்கும் போது அவர் வர வேண்டிய அவசியம் என்ன? நான் திட்டமிட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறேன். அதற்காக நான் என்ன தயார்படுத்திட்டு இருக்கேன், என்ன பக்குவப்படுத்திட்டு இருக்கேன், என்னுடைய மக்கள் இயக்க நிர்வாகிகளை தயார்படுத்திட்டு இருக்கேன், அவங்களை அரசியல் மயப்படுத்திட்டு இருக்கேன். நம்மளே நிறைய இடங்களை பேசியிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க அவர்கள் நிறைய உதவிகள் செஞ்சுட்டு இருந்தாங்க, மக்களோட உதவிகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை தாண்டி தலைவர்களுடைய பிறந்த நாள் நினைவு நாளுக்கு அந்த தலைவர்களை கௌரவப்படுத்த நிகழ்வு நடந்துருச்சு. இப்படி கடைசியா நீங்க மக்கள் இயக்கத்திலேயே நடந்த நிகழ்வுன்னு பாத்தீங்கன்னா லைப்ரரி ஆரம்பிச்சது. எல்லா தொகுதியிலையும் லைப்ரரி ஆரம்பிச்சு இந்த புத்தகங்களை படிங்க,
நீங்க அந்த மாணவர்களோட விழாவில் என்ன சொல்றாரு? அம்பேத்கரை படி, பெரியாரை படி, காமராஜரை படி. இவ்வளவும் செய்த பிறகும் இங்க அதிகபட்ச வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய திமுக, அதிமுகவுக்கு அடுத்த 3வது இடத்திற்கு விஜயால வர முடியும் அப்படின்றத கடந்து அவர் செய்யக்கூடிய சாதனை என்னவா இருக்க போகுது? பாஜகவை பின்னுக்கு தள்ளி, இல்ல ஏற்கனவே இங்கு வலிமையா இருக்கக்கூடிய திரு சீமானை பின்னுக்கு தள்ளி 3வது இடத்துக்கு வர முடியும் அப்படிங்கிறதை கடந்து அவரால் என்ன பெரிய மாற்றத்தை இங்க நிகழ்த்திட போறார் 26ல? இல்லங்க, நீங்க நம்ம யோசிக்கிறதே அவர் ஒரு ஆல்டர்னேட் பாலிடிக்ஸ் முன்வைக்கிறார், ஒரு மாற்று சக்தி அரசியல் முன்வைக்கிறார். இல்லை, முதன்மை சக்தியாதான் அது கொண்டு வரணுங்கிறதா அவர் நோக்கமாக இருக்கிறது நான் பார்க்கிறேன். அதனாலதான் இது ஆட்சி மாற்றம் என்பதை நோக்கி நகரவில்லை, இது அரசியல் மாற்றம். அந்த அறிக்கையில நான் புரிஞ்சு கொண்டிருக்கிறது ஒரு அரசியல் மாற்றம், ஒரு அரசியல் மக்கள் சக்தி மூலியமாக அது சாத்தியம், அதை நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறதா நான் பார்க்கிறேன். இல்ல, நீங்க 2வது பேரால இருக்கக்கூடிய கடைசி வார்த்தையை சொல்றீங்க. நான் முதல் பேரால இருக்கிற கடைசி வாக்கியத்திலிருந்து வரணும். என்ன சொல்லியிருக்காரு? ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டும் சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வர முடியாது, அதுக்கு அரசியல் அதிகாரம் தேவைன்னு சொல்றாரு. தேர்தல் அரசியல் முக்கியம்ன்றாரு. வெறும் அரசியல் மாற்றத்தை மட்டும் ஏற்படுத்தினா நீங்க இயக்கமாகவே தொடர்ந்து காமராஜரையும், மார்க்ஸையும், அம்பேத்கரையும், எல்லாரையும், பெரியாரையும் கொண்டு போய் சேர்த்துட முடியும் விஜயால. ஆனா அவர் அது இல்லை, அதை கடந்து அந்த அரசியல் மாற்றம்ங்கிறது தனக்கான தேர்தல் வெற்றியாக கொடுக்கணும்ன்றதுலயும் அவர் கூர்மையா தானே இருக்கிறாரு. அது உண்மைதான், கவனமா இருக்காரு. நான் சொல்றேன், நீங்க அதான் சொல்றீங்க. இப்ப நேரடியாக இப்படி ஒண்ணும் இல்ல, இந்த ஆட்சி மாற்றம் தான் ஏற்படுத்தணும். இப்ப வந்து 2026 தேர்தல் தான் டார்கெட் ஆயிடுச்சு. நேரா ஸ்ட்ரைட்டான கேள்விதான் ஜெகதீஸ்வரன். 2026ல முதலமைச்சர் வேட்பாளராக நின்னு ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கணும் தமிழக வெற்றி கழகம். அதான நோக்கம். அது நோக்கமாக இருந்தாலும் நீங்க அதுதான் நான் பதில் சொல்றேன். நீங்க ஏப்ரல் 2026 நடக்க போகின்ற தேர்தலுக்கு ஜனவரி 2026 கூட கட்சியை ஆரம்பித்து இந்த வேலைகளை செய்யலாம். நீங்க பிப்ரவரி 2024 இந்த கட்சியை துவக்க வேண்டிய, பதிவு செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது சொல்லி கேட்டீங்கன்னா, நான் வந்து இந்த பயணத்தை சரியா பண்ணணும், மக்களுக்கு சேவை செய்து, நீங்க இப்ப கேட்கின்றீங்களா, இப்ப தினம் தினம் பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்பப்பட போகிறது. செய்தி தொடர்பாளர்கள் நானும் லைலமணி வந்திருக்கோம்னா, கேள்வி எழுப்பப்பட போகிறது. விஜய் அவர்களிடம் கேள்வி கேட்கப்பட போகிறது, எங்கள்கிட்ட கேள்வி கேட்கப்பட போகிறது. இந்த எல்லா விஷயங்களும் நிலைப்பாடுகள் என்ன, பிரச்சனைக்குரிய பதில் என்ன சொல்லப்படும். அவரோட ஃபேன் ஃபாலோயிங் வச்சுக்கிட்டு அவரோட கல்ட் இமேஜ் மட்டும் அவருக்கு போதுமான, நிச்சயமாக அது ஒரு பெரிய வாக்கு வங்கி, அதுல மாற்றமே இல்லை. ஆனா அதை தாண்டி இங்க மக்கள் கேட்கின்ற கேள்விகள், பத்திரிகையாளர்கள் கேட்கின்ற கேள்விகள், அரசியல் விமர்சகர்கள் கேட்கின்ற கேள்விகள், இது எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லி இந்த 2 வருட பயணம் தான் அதை டிசைட் பண்ண நான் பார்க்கிறேன். நீங்க வந்து அது கரெக்ட். நான் திரு மணி சொன்னதையும் அந்த அறிக்கையில் இருக்கிற இன்னொரு விஷயத்தையும் நான் இணைச்சு பார்க்கிறேன். திரு மணி இப்ப பேசும்போது சொன்னாங்க, 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு தலைமை தேர்தல் ஆணையர் நியமன மசோதாலாம் வந்த பிறகு புதிய கட்சி தொடங்குவது, சின்னம் பெறுவதுங்கிறது அவ்வளவு எளிதாக இருக்க போறது இல்லைன்ற அடிப்படையில் அதற்கு முன்பாகவே புதிய கட்சி பதிவுங்கிறத திரு விஜய் செஞ்சாரு அப்படின்ற செய்தியை அவர் பதிவு பண்றாரு. அந்த அறிக்கையில 2வது பக்கத்துல நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு இந்த கட்சியுடைய கொள்கை, சித்தாந்த முன்னெடுப்புகள் குறித்தெல்லாம் நாங்க முடிவு செய்வோம்னா, நீங்க நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகே இதை செஞ்சிருந்திருக்க முடியும் இல்லையா? ஆனா நீங்க அதற்கு முன்பே செஞ்சு மக்கள்கிட்ட அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா, அந்த 2 மாசத்துல என்ன மாற்றத்தை நீங்க ஏற்படுத்த போறீங்க? போட்டி போட போறதும் இல்ல, கட்சியோட சின்னம் என்னன்னு தெரியாது, கொள்கை என்னன்னு தெரியாது, வெறும் பேரை மட்டும் நீங்க எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க? யாருக்கும் ஆதரவும் இல்ல. இல்லங்க, அதான் நீங்க பணிகள் வந்து நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து அடுத்த நாள்ல இருந்தே பணிகள் முழு நேரமாக துவங்க போகிறது அப்படிங்கறதா செய்தி. அதுக்கான ப்ரிப்பரேட்டரி ஒர்க், கிரவுண்ட் ஒர்க் ஏற்கனவே கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து அணிகள் அறிவிப்பு, தலைவர், பொதுச்செயலாளர் போன்ற விஷயங்கள் நடக்கிறதா இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே ப்ரிப்பரேட்டரி ஒர்க் நடந்திருக்கு. அடுத்ததாக இந்த பார்ட்டி லான்ச் பண்ற இப்ப வந்து தொண்டர்களுக்கும் மக்கள் இயக்கத்தினருக்கும் ஒரு பண்ணுவாங்க. இப்ப என்ன சொல்லப்போனா ஊடகத்திலே தொடர்ச்சியா கேள்வி இருந்துச்சு, விஜய் வருவாரா மாட்டாரா, அவர் வந்து வரமாட்டாரு இல்ல வருவார் இப்படிங்கிற கேள்வி இருந்தது. இல்லை, அந்த யூகங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறோம். அடுத்ததாக இந்த யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் போது அடுத்த கேள்வி, அப்ப 2024 ஒரு யாருக்காவது வாய்ஸ் கொடுப்பாரா, யாருக்காவது ஆதரவா நிற்க போகிறாரா? இல்லை, அதுவும் கிடையாது. 2026 தான் கோல். 2024 நாங்கள் லான்ச் பண்றோம், இந்த பெயரை அறிவிக்கிறோம். இதன் மூலியமாக நீங்க ஏற்கனவே ரெடியா இருக்கிற தொண்டர்கள் இப்ப ரெடியா இருக்கிறாங்க, அவங்கள நீங்க தயார் நிலையில இருங்க, இன்னும் கொஞ்சம் அரசியல் மயப்படுத்தப்படுறோம். அதுக்கு பிறகு 2026 சட்டமன்ற அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் வாங்கிட்டு நான் இடைவேளைக்கு போறேன். அரசியல் மயப்படுத்தணும்ன்றதான் எங்களுடைய உயர்ந்த நோக்கம், இலக்கு. அரசியல் அதிகாரம் பெறுவதுங்கிறது இறுதியாக அடைய வேண்டிய இலக்காக அவங்க பாக்குறாங்க. அந்த அப்சர்வேஷன் கரெக்ட் தானே அவங்களுக்கு? இல்ல, அவங்க நான் கார்த்திகேயன் நான் மறுபடியும் சொல்றேன், இது அவங்க இப்ப பேசுறது எதையுமே வச்சு நம்ம ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். வரட்டும், இப்ப வந்து அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பிறகுதான் நான் இப்ப கட்சியோட கொள்கைகள் செயல்பாடுறாங்க. அது வந்த பிறகுதான் நம்ம வந்து ஃபைனலா அதை பத்தி ஒரு அசஸ்மெண்ட் கொடுக்க முடியும். இப்ப எல்லாருமே வந்து பெரிய பெரிய வார்த்தைகளை தான் சொல்லுவாங்க. வரட்டும், ஃபர்ஸ்ட் அவங்க வரட்டும்.
அவரு சொன்ன வந்தாச்சு, வந்தாச்சு. அதிகாரப்பூர்வமா அவங்களோட பாலிசிஸ் அனௌன்ஸ் பண்ணணும். 26ல் அந்த பயணம் தொடரும் என்று நாம் நம்புகிறோம். இப்போ கண்டிப்பாக வந்து அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க போறாரு. அது எவ்வளோ தூரம் சாத்தியப்படும், அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஒரு 30% கிராஸ் பண்ணணும் ஜெயிக்கிறதுக்கு. வெற்றி தோல்வின்னு பார்த்தீங்கன்னா அது வேற டாபிக்கு, யாரை டிஸ்டர்ப் பண்ணுவாருங்கன்னா அது வேற டாபிக்கு. இப்போதைய செய்தி அவர் வருவது என்பது உறுதியாகிவிட்டது. பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னால் வருவதற்கான காரணம் நான் மறுபடியும் சொல்கிறேன், அதற்கு பிறகு நீங்க சொன்ன நிர்வாக ரீதியான அதனால இப்போ சேஃபர் சைடாக அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன்.